children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.11 பார்க்கலாம். மறுபடியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் சம். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் கியூப் டேர்ம் தான் இருக்குது. பட் இங்கே 3 இருக்குது கோஎஃபிஷியன்ட், இங்கே 6 இருக்குது. ஸோ அதை வச்சு இது சின்னதாகவும் இது பெரிய பாலினாமியலாகவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு இதை வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப வெறும் 2ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா போதும், நம்மளுக்கு இந்த 6x³ கிடச்சிரும். ஸோ இது ஃபுல்லாகவே 2வை வச்சு நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3x³ இன்ட்டு 2 வந்து 6x³ மைனஸ் 12x² இன்ட்டு 2 வந்து மைனஸ் 24x² ப்ளஸ் 21x இன்ட்டு 2 வந்து ப்ளஸ் 42x மைனஸ் 18 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 36. த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் 30யும் ப்ளஸ் 24ம் சப்ட்ராக்ட் ஆகிட்டு மைனஸ் 6x² வந்துடும். 60x மைனஸ் 42x வந்து ப்ளஸ் 18x மைனஸ் 48 ப்ளஸ் 36 வந்து மைனஸ் 12. இப்போ இதில் த்ரூ அவுட் நான் மைனஸ் 6 காமனாக எடுத்தேன்னா உங்களுக்கு x², வெளியே மைனஸ் எடுத்துருக்கறனால இங்கே மைனஸ் 3x, இங்கே வெளியில் மைனஸ் எடுத்துகிட்டா இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6 2s are 12ன்னு வந்துடுது. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் பாலினாமியலில் வச்சு இதை வந்து உள்ளே கொண்டு போய் நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3xோட மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும். இப்போ இது மூணுத்தையுமே 3xோட நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். x² இன்ட்டு 3x வந்து 3x³ மைனஸ் 3x இன்ட்டு 3x வந்து மைனஸ் 9x² ப்ளஸ் 2 இன்ட்டு 3x வந்து 6x. த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணிடுறேன், இது கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 12 ப்ளஸ் 9 அப்போ வந்து மைனஸ் 3x², 21 மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 15x மைனஸ் 18. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட கம்பேர் பண்ணிங்கன்னா வெறும் ஒரு மைனஸ் 3யோட நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னால இந்த டேர்ம் கிடச்சிரும். ஸோ நான் மைனஸ் 3 போட்டிருக்கேன். இப்போ x² இன்ட்டு மைனஸ் 3யை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3x², மைனஸ் 3x இன்ட்டு மைனஸ் 3 பண்ணால் ப்ளஸ் 9x, 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6. த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். 15 மைனஸ் 9 வந்து 6x மைனஸ் 18 ப்ளஸ் 6 விச் இஸ் மைனஸ் 12. இப்போ இது ரெண்டுத்தில் 6 காமன் எடுக்கலாம் விச் இஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? இப்போது நான் மறுபடியும் இந்த 6ஐ விட்டுடுறேன். அதை நம்ம கடைசியாக ஜிசிடி எழுதுகிறப்ப எழுதிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2வை வச்சு இதை வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மோட கம்பேரிட்டிவ்லி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு இந்த x² கிடச்சிரும். அதனால் நான் எக்ஸ்ன்னு போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x² மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2x. சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3x ப்ளஸ் 2x வந்து மைனஸ் 6 ஆகிடும், ப்ளஸ் 2 வந்துடும். இப்போ ஜஸ்ட்டு வந்து இங்கே மைனஸ் எக்ஸ் வேணும், எக்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ வெறும் மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணால் போதும் கிடச்சிரும். ஸோ மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 சைன் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிடுது, 0ன்னு வந்துடுது. இப்போது எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்தது. ஹென்ஸ் ஜிசிடி இஸ் எக்ஸ் மைனஸ் 2. பட் இங்கே 6க்கும் 3க்கும் காமன் இருக்குது இல்லையா? எது காமனு? 3 டேபிள்ஸ் தான் காமன். அதனால் ஜிசிடி எழுதுகிறப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இப்போ ஃபுல் சம்மை ஒரு வாட்டி லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுறேன். இது ஃபர்ஸ்ட் டிவிஷன், இது செகண்ட் டிவிஷன், இது வந்துட்டு தேர்ட் டிவிஷன். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நிறைய வேணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். 10th 11th 12th எல்லா மேக்ஸ் வீடியோஸும் நான் போட்டுகிட்டே இருக்கேன். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன்.